ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 393. இதில் வத்சன் என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் சிம்ஹலத் தீபத்தில் விக்கிரம வேதாள என்ற அரசன் இருந்தான். ஒரு நாள் அவன் காட்டுக்குச் சென்று வேட்டையாட விரும்பினான். தனது மகனையும் 2 வேட்டை நாய்களையும் உடன் அழைத்துச் சென்றான். காட்டுக்குச் சென்றதும் ஒரு நாயை அவிழ்த்துவிட்டு ஒரு முயலை துரத்தச் செய்தான். நாய் துரத்திய போது முயல் பறப்பது போல் ஓடியது. அந்த முயல் ஒரு அழகிய அமைதியான ஆசிரமத்தை அடைந்தது. அங்கே மான்கள் மரங்களின் நிழல்களில் மகிழ்ச்சியுடன் அமர்ந்து இருந்தன. குரங்குகள் அந்த மரங்களின் பழங்களை ஆனந்தமாக உண்டு கொண்டு இருந்தன. புலிக்குட்டிகள் யானைக்குட்டிகளோடு விளையாடி கொண்டு இருந்தன. பாம்புகள் மயில்களின் மேல் ஊர்ந்து கொண்டு இருந்தன. அந்த ஆசிரமத்தில் தான் வத்சன் என்ற பெரும் பக்தர் தினமும் கீதையின் 14ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து பகவான் கிருஷ்ணரை வழிபட்டு கொண்டு இருந்தார். வத்ச மகாராஜாவின் அந்த ஆசிரமத்தில் இருந்த ஒரு சீடர் அருகில் ஒரு இடத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயத்தின் பதங்களை பாராயணம் செய்தபடி தமது பாதங்களை கழுவிக்கொண்டு இருந்தார். அந்த இடம் சேர் ஆகிவிட்டது. அப்போது அங்கு ஓடிவந்த முயல் சேற்றில் வழுக்கி விழுந்து விட்டது. உடனடியாக ஓர் மேல் உலக உடலை பெற்றது முயல். ஒரு விமானம் கீழ் இறங்கி அவனை ஏற்றிக்கொண்டு சொர்க்க உலகங்களுக்கு அழைத்து சென்று விட்டது. சற்று நேரத்தில் முயலை தேடிக்கொண்டு வந்த நாயும் அந்த சேற்றில் வழுக்கி விழுந்து விட்டது. மேல் உலக உடலை பெற்றது. அது சொர்க்கலோகங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த ஸ்ரீ வத்சனின் சிஷ்யர் சிரிக்க துவங்கினார். நடந்த அற்புத நிகழ்ச்சிகளை பார்த்த அரசன் விக்கிரம வேதாளனும் அந்த பிராமண சீடரிடம் விசாரித்தார். நமது கண்களின் முன் முயலும் நாயும் தேவ உலக உடல்களை பெற்று தேவலோகம் சென்றது எப்படி என கேட்டான். அதற்கு அந்த சீடர் பதில் கூறினார். இந்த காட்டில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான வத்சன் எனும் பெரும் மகான் வாழ்கின்றார். அவர் தம் புலன்களை முழுமையாக வென்றவர். அவர் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயத்தை எப்போதும் பாராயணம் செய்கின்றார். நான் அவரது சீடன். அவரது கருணையினால் நானும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வருகின்றேன். இங்கே நான் எனது பாதங்களை கழுவியதால் ஏற்பட்ட சேற்றில் விழுந்ததால் முயலும் நாயும் மேல் உலகங்களை அடையும் தகுதி பெற்றுவிட்டன. இப்போது நான் சிரித்ததற்கு காரணத்தை கூறுகின்றேன், கேளுங்கள். மகாராஷ்டிராவில் பிரத்யுதகம் என்றொரு நகரம் உண்டு. கேசவன் என்ற பிராமணர் அங்கு வாழ்ந்து வந்தான். அவர் மனிதர்களில் மிக குரூரமானவன். அவன் மனைவி பெயர் விலோபனா. அவளோ மிகச் சுதந்திரமாக பிற ஆண்களுடன் திரிந்து கொண்டு இருந்தாள். இந்த காரணத்தினால் அவள் மீது ஆத்திரமடைந்த அந்த பிராமணன் அவளை கொன்றுவிட்டான். அடுத்த பிறவியில் அவள் இந்த நாயாக பிறந்து விட்டாள். அந்த பிராமணன் கேசவன் தன் பாவச் செயல்களால் இந்த முயலாக பிறந்தான். சிவபெருமான் இப்பொழுது கூறினார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயத்தை பற்றிய பெருமைகளை கேட்ட அரசன் விக்கிரம வேதாளன் தானும் தினமும் அதை பாராயணம் செய்ய ஆரம்பித்தான். அவன் அந்த உடலை விட்டபோது நேராக வைகுண்ட உலகம் சென்று விட்டான். அங்கு பகவான் விஷ்ணுவின் திருப்பாத கமலங்களுக்கு நித்திய சேவை புரியும் வாய்ப்பை பெற்றான். இப்பொழுது சிவபெருமான் கூறினார், ஓ பார்வதி தேவி,
ஸ்ரீமத் பகவத்கீதையின் 14ஆம் அத்தியாயத்தின் பெருமைகளை மிக கவனமாக கேட்டு வருவாயாக. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்